அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. உலகத்தோட பல இடங்களிலும் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல விஷயம் நடந்துட்டு வருது. தப்பே செய்யாத முஸ்லிம்கள் கூட இதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நமக்கு இன்னொரு நபரால பிரச்சனையோ அல்லது துன்பமோ ஏற்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள ஓத சொல்லி ஒரு துஆவை கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த துஆவை ஓதுறதுனால நம்மள துன்பப்படுத்துற அந்த நபரை அல்லாஹு தஆலா பாத்துப்பான். உங்களை அவங்க கிட்ட இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அபூ மூஸல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தினரின் துன்பத்தை கொண்டு கவலை அடைந்தால் இந்த துஆவை ஓதுவார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். இந்த துஆவோட அர்த்தம், யா அல்லாஹ், நான் உன்னை அவர்களுக்கு முன்னால் வைத்து அவர்களுடைய தீமைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவோட சேர்த்து யூசுஃபுன் நபஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவையும் ஓதுங்க. உங்களுக்கு ஒரு நபரால மன ரீதியா துன்பம் ஏற்படும் போது அல்லது அவர்களோட மிரட்டலுக்கு நீங்க ஆளாயிட்டீங்கன்னாலோ இந்த துஆவை ஓதுங்க. அவங்களோட தொல்லையில இருந்து அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்களை பாதுகாப்பான். அந்த துஆ, யா ஜப்பாரு யா கஹாரு யா தல் பத்ஷி ஷதீத். இந்த துஆவை சூரியன் உதிக்கிற நேரத்திலும் அர்த்த ராத்திரி அல்லது நள்ளிரவு நேரத்திலையும் 100 முறை தொடர்ச்சியா ஓதி துஆ கேளுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்க எதிரிகளோட ஷர்ல இருந்து பாதுகாப்பான். நமக்கு எதிரானவங்க நம்ம முன்னால தோற்று போய் நம்மள தொல்லை செய்யாம நமக்கு சாதகமா மாறிடுவாங்க. இன்னொருத்தரோட தொல்லைனால கஷ்டப்படுறவங்க இந்த 2 துஆவையும் மறக்காம ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் அனைத்து ஷர்ரில் இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.